பாக்கியா எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்றாங்க. நல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டோன்னே, சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி சொல்றாங்க. அத பார்த்தோன்னே பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. செடியன் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு. அதுக்குள்ள இனியா வந்து சொல்றாங்க, "அம்மா இங்க பாரும்மா, உன்னோட வீடியோ எல்லாமே வந்திருக்குமா கூகுள்ல" அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. "என்னது அப்படியா? காட்டு" அப்படின்னு சொல்லிட்டு எழில் வந்து பார்க்குறாரு. பாக்கியா எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. "பார்த்தீங்களா? மினிஸ்டர் வந்திருக்காங்கல்ல, அதனால தான் எல்லாமே போட்டிருக்காங்க. பாரும்மா, உன்னோட ஓப்பனிங் எல்லாமே போட்டிருக்காங்க" அப்படின்னு சொல்றாங்க இனியா. "ஆமா, ரெஸ்டாரண்ட் ஓப்பனிங் எல்லாமே இருக்கே, சூப்பர்" அப்படின்னு சொல்லிட்டு எழில் சொல்றாரு. "அம்மா நீ வேற லெவல்ல வரப்போறம்மா" அப்படின்னு சொல்றாரு எழில். "காட்டுங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி எல்லாருமே பார்த்து பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. "சரி நான் போயிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி சொல்றாங்க. குழந்தைய கேட்குறாங்க. அதுக்குள்ள ஈஸ்வரி கொடுக்கும்போது பயங்கரமா குழந்தைக்கு முத்தம் கொடுத்துட்டு கொடுக்குறாங்க. குழந்தைய வாங்கிட்டு, "சரி நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி சொல்றாங்க. "என்ன எதில் போறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு எழில் கேட்குறாரு. "இல்லை கார் ஏதாவது வருதா?" "இல்லை இல்லை நான் டாக்ஸி பிடிச்சி தான் போக போகிறேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. "அப்படியா, சரி நானே கார் புக் பண்ணுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு எழில் சொல்கிறாரு. புக் பண்ணுறாரு. "எதுக்காக நீ கார்லாம் புக் பண்ணுற?" "அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், சரியா நீயே கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வா" அப்படின்னு சொல்லிட்டு ராமூர்த்தி சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே ஈஸ்வரி சொல்கிறாங்க, "எதுக்காக நீங்கள் செடியை போக சொல்கிறீங்க? அவங்க அப்பா பிடிச்சி திட்டுறதுக்கா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்" அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஜெனி சொல்கிறாங்க, "இல்லை மாமா வேண்டாம், நானே போய்க்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு. "என்னம்மா பேசிகிட்டு இருக்க? திட்டினா கூட பரவாயில்ல, நீ சேஃப்டியாக போகணும், சும்மா அனாவசியமாலாம் உன்னை அனுப்ப முடியாது, கையில் குழந்தைய வர வச்சிருக்க, சரியா நீ கூட்டிகிட்டு போய் விடு" அப்படின்னு சொல்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. போகும்போது குழந்தைய எல்லாருமே பார்த்துக்குறாங்க. "பார்த்துக்கோன்னா குழந்தைய பார்த்துக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. "பார்த்தீங்களா, 72 வாட்டி பார்த்துருக்காரு உங்களையே" அப்படின்னு இனியா சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே எதுவுமே பேசல. ஜெனி அமைதியாக இருக்காங்க. "அமைதியாக இரு இனியா" அப்படின்னு சொல்லிட்டு அமிர்தா சொல்கிறாங்க. சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு குழந்தைய தூக்கிட்டு கிளம்புறாங்க. அங்கேருந்து செடியன் கூட்டிகிட்டு போகிறாரு. எல்லாருமே ஒரு மாதிரி பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க குழந்தைய நினச்சி. என் கூடவே இருக்க வேண்டிய குழந்தை எப்படி போகுது, ஏன் தான் இப்படிலாம் நடக்குதோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. "ஃபீல் பண்ணாத, விடு, குழந்தை தானே, கண்டிப்பாக நம்ம கூட வந்துடும்" அப்படின்னு சொல்கிறாரு ராமூர்த்தி. "என்னங்க என்னால் தாங்கவே முடியலங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி